திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவரு தம் கை. எல்லாம் வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக விளங்குகின்ற பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவருளால் தர்ஷன் டிவி மூலமாக 63 நாயன்மாருடைய வரலாறை கேட்டு இன்புற்று வருகிறீர்கள். இப்பொழுது அப்பர் பெருமானுடைய வரலாறு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்பர் பெருமானுடைய தாய் தந்தையர் புகழனார் மாதினியார். அவர் பிறந்த ஊர் திருவாமூர். அவருக்கு ஒரு அக்கா தமக்கையார் என்று சொல்லுவார்கள். திலகவதியார் அவருடைய பெயர். அப்பர் பெருமானுடைய தாய் தந்தையர் வைத்த பெயர் மருள் நீக்கியார். சமண மதத்தில் சென்று தர்மசேனர் என்ற பெயர் மாற்றிக்கொண்டு பட்டம் பெற்றுக்கொண்டு அங்கே சில காலம் வாழ்கிறார்கள். அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவருக்கு வயிற்று வலி, சூளை நோய் என்று சொல்லுவார்கள், இந்த வயிற்று வலி அவருக்கு வருகிறது இறைவன் திருவருளால். இந்த வயிற்று வலி நீங்குவதற்கு அக்காவினுடைய திருக்கரங்களால் திருநீறு பெற்று பூசிக்கொள்கிறார்கள். அதுவரையிலும் 4-5 வாரங்களாக நடைபெற்ற நிகழ்வு. இப்பொழுது அப்பர் பெருமான் தமக்கையாரிடம் திருநீறு பெற்றுக்கொண்டு திருவதிகை வீரட்டானத்துக்கு செல்கிறார்கள். அப்பர் பெருமான் மருள் நீக்கியார் அங்கே திருக்கோயிலில் சென்று என்ன வேலை செய்கிறார்கள் என்று இப்பொழுது பார்ப்போம். திருநீறு அணிந்தார் அகத்தும் இருளும் நிறை கங்குள் புறத்து இருளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சியினில் மாதவம் செய் சீர் அடியார் திரு அலகும் திருமெழுகும் தோண்டியும் கொண்டும் ஆரணிந்தார் கோயிலின் உள் அடைந்து அவரை கொடுப்புக்கார். திலகவதியார் அவர்கள் மருள் நீக்கியாரை திருவதிகை வீரட்டானம் கோயிலுக்கு அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அந்த கோயிலுக்கு போகின்ற நேரம் எப்பேற்பட்ட நேரம்? நிறை கங்குள் புறத்து இருளும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறை கங்குள் புறத்து இருளும். விடியற்காலம் 4 மணி அளவில் என்று சொல்லுவார்கள், புலர் காலை என்று சொல்லுவார்கள், பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுவார்கள். கங்குள்னா இருள், இருட்டு. கனல் என்று சொல்லுகிறோம், தனல் என்று சொல்லுவோம் நெருப்பை. கங்குள் என்பது விடியற்காலை பொழுது. அப்ப என்ன இருக்கும்? இருளும் இருக்கும், வெளிச்சமும் இருக்கும். புறத்து இருளும்னு சேக்கிழார் சொல்கிறார். நீர் அணிந்தோன்ன என்ன கிடைக்குதான்? அகத்து இருள் போகுதான். இந்த அகத்துல ஒரு இருள் இருக்கும். அந்த இருள் வந்த பிறகுதான் வேற்று மதத்துக்கு சென்றார் அப்பர் பெருமான். திலகவதியார் திருநீறு
அழிக்கின்ற பொழுது அந்த அக இருள் போயிடுது. நீரணிந்தார் அகத்து இருளும், அந்த அகத்து இருள் நீங்குது. நிறை கங்குள் புறத்து இருளும், அக இருளும் போகுது, புகை இருளும் போகுது. திருநீர் அணிந்தோன்னு எப்படி மாறவரும் அப்பர் பெருமான் இப்பொழுது சைவத்துக்கு மாறுகிறார் என்று முதலே சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். திருப்பள்ளி எழுச்சியினில் மாதவம் செய், விடியற்காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை முகூர்த்த நேரம் என்று சொல்லுவார்கள், கங்குள் என்று சொல்லுவார்கள். அந்த கங்குள் பொழுதில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவாங்களாம் கோயில் எல்லாம். அந்த திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்வது பெருமான் பள்ளியறையிலிருந்து வருகின்ற நேரம். இரவு 9 மணி அளவில் அர்த்தசாமம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பள்ளி அறைக்கு செல்வார்கள் சுவாமி அம்மா. அப்படி பள்ளி அறைக்கு சென்று விடியற்காலை 6 மணிக்குள் பள்ளி அறையிலிருந்து பெருமான் மூலஸ்தானத்துக்கு செல்வார்கள். அதை சொல்கிறார்கள். திருப்பள்ளி எழுச்சியினில் மாதவம் செய். அப்புறம் கோயிலுக்கு போன நான் முந்தியே சொன்னேன், கோயில்ல இருக்கிற குப்பையெல்லாம் பொறுக்கி எடுக்கணும். அதுதான் உழவார பணி. அது அப்பர் பெருமான் செய்கிறாராம். எப்படி திரு அழகும் வழக்கமாறு நாம சொல்கிறோம்ல, அதுக்கு தூய தமிழ் சொல் திரு அழகுன்னு பேர். சேக்கிழார் சொல்ற, நான் சொல்ல. அழகு என்று சொன்னால் வழக்கமாருக்கு அர்த்தம், தொடப்பத்துக்கு. திரு அழகும் முதல்ல கோயில்ல போனோன்னு கூட்டணும், அதுதான் பெரிய தொண்டு. அதுக்கப்புறம் மெழுகுதலும், அந்த காலத்துல தர மண் தரையா இருந்தது, சாணி போட்டு மொழுகுனாங்க. இப்ப எல்லாம் டைல்ஸ் ஒட்டியாச்சு. மண்ணுக்கே வேலை இல்லை, சாணிக்கே வேலை இல்லை. அப்பர் பெருமான் காலத்துல கோயில்ல போய் சாணி போட்டு மொழுகுனாங்களாம். திரு அழகும் திருமெழுக்கும், அந்த தரையில சாணம் போட்டு மொழுகினாதான் தரையா இருக்கும். டைல்ஸ்ல நடந்தா கால் பாதமெல்லாம் வலிக்குது. இன்னைக்கு நோய் வருவதற்கு காரணமே இந்த டைல்ஸ் தான். மண்ணா இருக்கிறவர்களையும் உடம்பு திடகாத்திரமா இருந்தது, எந்த நோய் இல்லை யாருக்கும். இந்த சுகர் ரத்த அழுத்தம்லாம் யாருக்கும் கிடையாது அந்த காலத்துல. இப்பதான் நிறைய இருக்குது, போட்டு கொடுங்க. திருமெழுகும், அதுக்கப்புறம் தோட்டத்துல போய் தண்ணி பாய்ச்சணும்னு சொல்றார். தோண்டியும் கொண்டு ஆர் அணிந்தார் திருக்கோயிலின் உள்ளடைந்து. ஆர் அணிந்தார்னா என்ன? யார போய் தலையில வச்சிருக்காரு? கங்கைய தலையில வச்சிருக்காரு. அந்த கங்கை ஆற்ற தலையில வச்சிருக்கிற பெருமானுடைய கோயிலுக்கு உள்ளார அழைச்சி கொண்டு போறாராம் திலகவதியார் அப்பர் பெருமானை. ஆரணிந்தார் கோயிலில் உள் அடைந்து அவரை கொடுப்புக்கார். திருவதிகை வீரட்டானத்து கோயில்ல கொண்டு திலகவதியார் அப்பர் பெருமானை சேர்த்து விட்டார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது? இங்கதான் ஒரு சைவத்தினுடைய நிலையை நாட்டுகிறார் அப்பர் பெருமான். திரை கெடில வீரட்டானத்து இருந்த செங்கனக வரை சிலையார் பெரும் கோயில் தொழுது வலம் கொண்டு இறஞ்சி தரை தலத்தில் மிகை விழுந்து. கோயிலுக்குள்ள போனோன்னு நேரா கோயிலுக்குள்ள போயிடக்கூடாது. கோபுரத்துக்கு அருகாமையில் இருக்கின்ற கொடிமரத்துல தரையில விழுந்து வணங்கணும் அப்படின்னு சொல்ற. இன்னைக்கு எத்தனை பேர் தரையில விழுந்து வணங்குறாங்க?
இப்படி தொட்டு இப்படி. ஏன் உன் கண்ணை இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கிறியா? அதுக்கப்புறம் சாமிக்கு நான் சேஷ்டையெல்லாம் உண்டு, அத்தனையும் கோயிலில் நடக்குது. திரை கெடில வீரட்டானத்து இருந்த செங்கனக வரை சிலையார் பெருங்கோயில். அந்த திருவீரட்டானத்து கோயில்ல ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தது. அத ஒரே வரியில சொல்றார். கனகவரை சிலையார் பெருங்கோயில். அது பெரிய வரலாறு. திருவதிகை வீரட்டானம் கோயில் வருகிற பொழுது சொல்லுகிறார். கனகவரைன்னா, கனகம்னா பொண்ணு, தங்கம். வரை என்று சொன்னால் மலை. அந்த தங்கத்தினாலான மலையை திருவதிகை வீரட்டானத்தில் இருக்கிற பெருமாள் சம்ஹாரம் பண்ணாராம். அதுதான் ஒரே வரியில சொல்றார். கனகவரை சிலையார் பெருங்கோயில் தொழுது வலம் கொண்டு. அங்க இருக்கிற சாமிக்கு பேரு வீரட்டானேஸ்வரர்னு பேரு. ஏன்னா அதிகமா வீரம் இருக்கிற இடத்துல வீரட்டானன்னு பேர். இன்னைக்கு பெரிய மீசை வச்சிட்டு இருப்பான், அவன் தான் வீரன்னு சொல்றான். மீசை வச்சிருந்தாலும் வீரம் கிடையாது, கோழை தான். எத்தனை பேர் மீசை வச்சுட்டு கோழையா இருக்கான். ஆனா பெருமான் 8 இடத்துல வீர அட்டகாசம் புரிந்தார்கள். அதுல ஒரு தலம் திருவதிகை வீரட்டானம். வரை சிலையார் பெருங்கோயில் தொழுது வலம் கொண்டு. அந்த கோயில போய் வலம் வந்து பெருமான தொழுது தரையில விழுந்து வணங்குறார். தரை தலத்தின் மிசை விழுந்து தம்பிரான் திரு அருளால் உரைத்த தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற உணர்ந்து உரைப்பார். அந்த கோயிலுக்குள்ள போனோன்னா அப்பர் பெருமானுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையா. எல்லாத்தையும் மறந்தார், தன்னை மறந்தார். தன் நாமம் கெட்டால் என்று சொல்லுவார் அப்பர் பெருமான். தாய் தந்தையரை மறந்தாராம். பெருமானை பார்த்தோன்ன பெருமானுடைய புகழை பாட வேண்டும் என்று உணர்வு வந்துதான். அதுல எப்படி பாடணுமா? தமிழ் ஆலைகள் சாத்தும் உணர்வு பெற. தமிழால இறைவனை பாட வேண்டும். இன்னிசை வீணையரை ஆழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் என்று மணிவாசக பெருமான் சொல்லுவார். அந்த தமிழ் மாலை பாடுவதற்கு உணர்வு வந்துதான் பெருமானுக்கு. உரை தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற. அந்த உணர்வு வருவதற்கு என்ன செய்தார் பெருமான்? அதுக்காக தான் வயிற்று வலி கொடுத்தார், சூளை நோயை கொடுத்தார். அதுக்காக தான் உணர்த்து உரைக்க வல்லார். பெருமான் தமிழ் மாலைகளால் பாட வேண்டும் என்று நினைப்பை அவருக்கு கொடுத்தார். அப்ப என்ன ஆச்சு? அப்பதான் அப்பர் பெருமான் பாடுகிறார். நீற்றால் நிறைவு ஆகி மேனிவுடன் நிறை அன்பு சிந்தையினில் நேசம் மிக. அந்த உள்ள இருக்கிற உணர்வு நீற்றால நிறைவு பெறுகிறான். அப்புறம் மேனிவுடன் நிறை அன்பு ஒரு சிந்தையில் நேசம். அந்த சிந்தையில பெருமானுடைய நேசம் உறவு வந்துட்டுதான். மிக மாற்றார் புறம் மாற்று அறிவேதியரை மறுவும் பிணி மாயை அறுத்திடுவான். இந்த பிணியையும் மாயையும் அறுத்திடுவான் அதிகை வீரட்டானத்தில் இருக்கிற பெருமான்.
அப்பதான் எடுத்து பாடுகிறார் அப்பர் பெருமான். கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். இவர் தான் சமண மதத்தில் போய் சேர்ந்துட்டார, அப்புறம் பிரியாது வணங்குவன் எப்படி சொல்றாரு? எப்பொழுதும் வணங்குறன்றாரு. அப்ப அப்பர் பெருமான் போய் சொல்றாரா, நாம போய் சொல்றோமா? கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் என்று சொல்லுகிறார். எப்படி? அந்த மதத்தில் சென்றாலும் இவருடைய உள்ளுணர்வு பழைய ஞாபகம், வாகீச முனிவர் ஞாபகம். அந்த ஞாபகத்தில் இரவும் பகலும் மனசுக்குள்ளே வேண்டிக்கிறார். இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். அப்பேற்பட்ட என்னை தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கி இட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறையம்மானே என்று பாடுகிறார். அந்த சூளை நோய் வயிற்றோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன், அந்த வலி என்னால தாங்க முடியல அப்படின்னு 10 பாடல்களையும் சொல்லுகிறார்கள் அப்பர் பெருமான். அதுல ஒரு பாடல், உனக்கு எப்பொழுதும் நான் தீர்த்தம் எடுத்தாந்து கொண்டாந்து வைப்பேன், தூபம் போடுவேன், தமிழ் பாடல் பாடுவேன் ஒரு பாடலை சொல்லுவேன். சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என் நாவில் மறந்தறியேன் என்று சொல்கிறார். இவருடைய நினைப்பு எப்பொழுதும் உள் மனசுல இருந்துதான். ஒரு மனிதனுக்கு உள் மனசுன்னு ஒன்று இருக்கும், அதுல ஆழமா பதிஞ்சு போச்சுன்னா சாகரவர்களையும் மறக்காது அந்த எழுத்து. ஆனா தலையில எழுதுற எழுத்து பிரம்மா எழுதுறது, இந்த உள் உணர்வுல எழுதுற எழுது சிவபெருமான் எழுதுறது. மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் என்று சொல்லுவார்கள். இறைவன் நம்ம மனத்துல இருக்கானா, அப்புறம் தலைமையில இருக்கானா, நம்ம வாக்குல இருக்கானா. மனத்தகத்தான் தலை மேலான் வாக்கின் உள்ளான் வாயார தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் என்று சொல்லுகிறார். பெருமான் எங்க தமிழ் பாடல் பாடுகிறார்களோ அந்த இடத்துல இருப்பார். அவருடைய சொந்தக்காரனாய் இறைவன். இனத்தகத்தான். இப்ப நாம சொல்லிய ஒரு ஜாதியை வச்சு என் ஜாதிக்காரையாம் மணவாடி ஆம்பான் தெலுங்குல. மணவாடுன்னா அவங்க ஆளுன்னு. அப்படி அப்பர் பெருமான் சிவபெருமானை இனத்தகத்தான் என்று சொல்லுகிறார். அவருக்கு எந்த ஜாதி உண்டு? பெருமானுக்கு எல்லா ஜாதியும் அவர் ஜாதி தானே. தொண்டர் இனத்தகத்தான். அதனாலதான் அவ்வை பிராட்டி பாடுவார், இந்த உலகம் பெருசுன்னு சொல்லுவாங்க. அந்த உலகத்துல மண்ணு பெருசும்பாங்க. எல்லாத்தையும் கடைசியில சொல்லிக்கிட்டே வரக்குள்ள பாம்பு கக்கிற விஷம் பெருசும்பாங்க, அதுவும் கிடையாதுன்ட்டு. இறைவன் தொண்டர் உள்ளத்துல ஒடுங்குறானா அதுதான் பெருசுன்றார். இறைவன் உமையோடு ஒடுக்கம், உமையோ சிவனோடு ஒடுக்கம், அந்த சிவனோ தொண்டர் உள்ளத்தில் ஒடுக்கண்டுவான் கடைசி. தொண்டர் இனத்தகத்தான். அதேதான் அப்பர் பெருமான் சொல்லுகிறார்.
வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் நலன் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என் நாவில் மறந்தறியேன். எப்படி பாருங்க, அவருடைய நாமத்தை அவர் எப்போதுமே மறக்கலையா. அப்ப அந்த மதத்தில் இருக்குள்ள மறந்தானே இருப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். வந்தாதான் நல்லது. வேற்று மதத்தில் இருக்குள்ள நாம எப்படி இறைவனை நினைக்க முடியும்? ஆனா இவர் சொல்றாரு, உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உளந்தார் தலையில் பலி கொண்டு உழல்வாய் உடல் உள்ளுரு சூளை தவிர்த்தருளாய் அலந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறையம்மானி. பிரம்மனுடைய கபாலத்தில் பிச்சை வாங்கி சாப்பிட்றாரு. அதான் உளந்தார் தலையில் பலி கொண்டு உழல்வாய். நீ ஊர் ஊரா பிச்சை எடுத்துக்கிட்டு போறியா அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். உளந்தார் தலையில் பலி கொண்டு உழல்வாய். நீ ஊர் ஊராக போய் பலி எடுத்துக்கிட்டு வர, அதிலும் மண்டை ஓட்டுல, அதுவும் காஞ்சி போன மண்டை ஓடு, பச்சையா கூட இல்லை. உளந்தார் தலையில் பலி கொண்டு உழல்வாய் உடல் உள்ளுரு சூளை தவிர்த்தருளாய். இந்த சூளையை நீ தவிக்கலைன்னா அளந்து போயிடுவேன், ரொம்ப மெலிஞ்சி போயிடுவேன். அயர்ந்தேன் அடியேன் அதிகை கெடில என்று சொல்லுகிறார். ரொம்ப சோர்வா போயிட்டார். அந்த சூளை நோய் கூற்றாயினவாறு என்ற பதிகம் 10 பாடல்கள் பாடியவுடன் தீர்ந்தது. போர்த்தாயங்கோரான ஈருரி தோல் புறங்காடரங்கானடமாடவல்லாய் ஆர்த்தான் அறக்கந்தனை மால்வரை கீழ் அடத்திட்டு அருள் செய்த அது கருதாய் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தும். எப்படி பார்க்கணும், வயிற்று வலி அவ்வளோ தூரம் பண்ணுதான். அவர் வலி வந்தோன்னா உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு. அந்த வலி தாங்காம கீழே உருந்து புரள்றார். வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தும் என் வேதனை, அந்த வேதனையை தாங்க முடியல. வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனை. அப்பேற்பட்ட கொடுமையான சூளை நோயம். சாதாரணமா வயிற்று வலி வந்தாலே தாங்க முடியாது நம்மளுக்கு. அதுலேயும் சூளை நோய் என்று சொல்லுகிறார்கள். உள்ளார எரியும் போல் இருக்கு, அப்படி நெருப்பு வச்சு கொளுத்துற மாரி இருக்கும். வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனை ஆர்த்தான் அறக்கன்றனை மால்வரை கீழ் அடத்திட்டு அருள் செய்த அது கருதாய் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனை. எப்படி சொல்கிறார் பார். ஆர்த்தான் அதிகை கெடில வீரட்டான துறையம்மானே என்று சொல்லுகிறார். எப்படி கீழே உழுந்து பரல்றாரு, ஏந்திரிக்கிறாரு, உட்கார்றாரு, ஒன்றும் முடியலையும் அவரால். அதுக்கப்புறம் இந்த பதிகம் பாடினவுடன் தான் அவருக்கு நாவுக்கரசர்னு பேர் வரும். அப்பா அம்மா வச்ச பேரு மருள் நீக்கியார். சமண மதத்தில் போய் அவருக்கு பட்டம் கொடுத்தது தர்மசேனர். இப்பொழுது அவருக்கு நாவுக்கரசர் என்ற பட்டம் இறைவன் கொடுக்கிறார். நாவுக்கரசருடைய பேரு இறைவனால கொடுக்கப்பட்டது. ஏன்? அந்த இசை பாடல், அந்த சொற்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு சொற்களும் முத்து முத்தாக இருக்குதாம்.
முன்னம் அறியேன் என்று சொல்லுகிறார்கள். போர்த்தாய் அங்கோரான என் ஈருரி தோல். யானையினுடைய தோலை உரிச்சவர் சிவபெருமான். யானை தோல் எவ்வளவு கனமா இருக்கும், அதை உரிக்க முடியுமா? ஆட்டு தோலை உரிக்கிறான், இன்னைக்கு மாட்டு தோலை உரிக்கிறான், எல்லா தோலையும் உரிச்சிடலாம், பாம்பு தோலை உரிக்கிறான். ஆனால் யானையினுடைய தோலை உரிப்பது என்பது அவளை சீக்கிரம் முடியாது. ஆணைப்பாகம் ஒரு ஈட்டி மேல ஒன்று வச்சிருப்பான், குத்தும், அப்போ கூட அது வலிக்காதான். அப்ப எவ்வளவு உரமா இருக்குது பாருங்க. இந்த இது இப்படி ஒரு கொடுவா மாரி இருக்கும், அதை வச்சு இப்படி இழுப்பான். அங்கூசன்னு பேர் அதுக்கு. யானைப்பாகம் வச்சிருக்கிறது அங்கூசன்னு பேர். அதை போட்டு இழுப்பான், அப்போ கூட அது வலிக்காதான், சும்மா பேருக்கு கத்துமா. அப்பேற்பட்ட யானையை உரித்தவர் சிவபெருமான். அதுதான் முதல் கடைசி பாடல்ல அப்பர் பெருமான் முதல் பதிகத்திலே வைக்கிறார். போர்த்தாயங்கோர் ஆனையின் ஈருரி தோல். யானை தோலை உரிச்சது மட்டும் இல்ல, மேல போர்வையா போத்திக்கிட்டாராம். ஒரு குளூருக்கு போர்வையா யானை தோலை போத்திக்கிறார். போர்த்தாயங்கோர் ஆனையின் ஈருரி தோல். பெருமான் நினைச்சா எல்லாம் நடக்கும், இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. இந்த கொரோனா ஒழியணும்னு ஆண்டவன் நினைச்சாதான் ஒழியும். மனுஷனால என்னைக்கும் ஒழிக்க முடியாது. மனுஷனால ஒழிக்கணும்னு நினைச்சா எத்தனையோ மருந்துகள் இருக்குது, எப்பயோ கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன் இந்த கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருங்க. அக்கிரம அநியாயம் பெருத்து போச்சு நாட்டில். இன்னைக்கு இருக்கிற மாரி கோயில் சொத்தை அபகரிக்கிற மாரி எந்த காலத்திலும் கோயில் சொத்தை அபகரிச்சவனே கிடையாது, யாருமே கிடையாது. அப்படி நாவுக்கரசர் பாடுகின்ற பொழுது நாவுக்கு அரசராக இருக்கிறார். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ராஜா உண்டு. மரங்களுக்கெல்லாம் ராஜா ஒருத்தர் இருக்காரு, அதுதான் கற்பக விருட்சம். மரங்களுக்கெல்லாம் ராஜா கற்பக விருட்சம், அதான் அரச மரம்னு சொல்றாங்க இன்னைக்கு. ஆனா கற்பக விருட்சம் உலகத்துல கிடையாது, மேலோகத்தில் இருக்கிறதா சொல்றாங்க. இந்திரன் சந்திரன் இருக்கிற இடத்துல. அது யாரு பார்த்தாங்கன்னு தெரியாது. ஆனா திருவிழா காலத்தில் பெருமான் அந்த கற்பக விருட்ச வாகனத்தில் வருவார், அதுதான் பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த மரத்தின் கீழே உட்காந்து நாம என்ன நினைக்கிறோமோ அத்தனையும் வரும். அந்த மரத்து கீழே உட்காந்து எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டா சாப்பாடு வரும், நல்ல பட்டாடைகள் வேணும்னா பட்டாடை வரும், எதை நினைக்கிறோமோ அத்தனையும் வரும். ஒரு கட்டில் வேணும், ஒரு பெண்ணு வேணும்னாலும் அதுவும் வரும். கட்டில் வச்சுட்டு பெண்ணு வச்சுட்டு என்ன பண்ண போறான்? கற்பக விருட்சத்துக்கு கீழே. மரங்களுக்கெல்லாம் ராஜா கற்பக விருட்சம். அப்புறம் அந்த மேல பறக்குத பறவைகள், அதுக்கெல்லாம் ராஜா யாரு? பறவைக்கெல்லாம் ராஜா கருடன். பட்சிகள்லாம் ராஜா கருடன். அப்புறம் அந்த ஊர்ந்து போத பாம்பு, பாம்புக்கெல்லாம் ராஜா யாரு? ஆதிசேஷன். பாம்புக்கெல்லாம் ராஜா ஆதிசேஷன். மேல ஒருத்தன் இருக்கான, யார் அவன்? தேவருக்கெல்லாம் ராஜா இந்திரன். தேவர்களுக்கெல்லாம் ராஜா இந்திரன். யானைக்கெல்லாம் ராஜா யாரு? யானைக்கெல்லாம் ராஜா கஜேந்திரன். விலங்குகளுக்கு ராஜா யாரு? சிங்கம். விலங்குகள்லாம் ராஜா சிங்கம். இப்ப எல்லாத்துக்கும் ராஜா இருக்காங்க. இந்த டிவியில் நடிகர்கள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் ராஜா யாரு? நடிகர்களுக்கெல்லாம் ராஜா சிதம்பரத்தில் ஆடுகின்ற நடராஜ பெருமான். அவர் ஆடினாதான் இவங்க நடிக்க முடியும், நடிகர்கள் எல்லாம். தியாகிக்கெல்லாம் ராஜா யாரு? திருவாரூரில் இருக்கின்ற தியாகராஜா. அப்படி எல்லாத்துக்கும் ஒரு ராஜா இருக்காங்க. நம்மளுடைய நாக்குக்கு ராஜாவா இருக்கிறவர் நாவுக்கரசர். எல்லாத்துக்கும் ராஜா உண்டு, நம்மளுடைய நாக்குக்கும் நாவுக்கரசர். இந்த கூற்றாயினவாறு பதிகம் பாடினவுடன்
அவருக்கு நாவுக்கரசர் என்ற பட்டம் இறைவனால் கொடுக்கப்பட்டது. இறைவனால் கொடுக்கப்பட்டது. எதுக்காக? பாவுற்று அலறு செந்தமிழ் சொல்வளப்பதிக தொடை பாடிய பன்மையினால் நாவுக்கு அரசு என்று உலகு ஏழினும் நின்று. அந்த பதிகம் பாடுகின்ற பொழுது அந்த நாக்கினுடைய சொல் வளம் அவ்வளவு நல்லா இருந்ததாம். பாவுற்று அலறு செந்தமிழில் சொல்வளப்பதிக தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கு அரசு என்று உலகு ஏழினுக்கும் நின்று. 7 உலகத்துக்கும் அவர் தான் நாவுக்கு ராசாவாம். நன்னாமம் நயப்பு உற மன்னுக என்று யாவர்க்கும் வியப்பு உற மஞ்சு உறைவான் இடையே ஒரு வாய்மை எழுந்ததுவே. நாவுக்கு அரசு என்று பெருமான் சூட்டிய பெயர். இந்த 7 உலகத்திலையும் அவருடைய நாமம் பரவணுமா அப்படின்னு யாரு சொன்னா? நம்ம ரமேஷா சொன்னார், இல்ல தர்ஷன் டிவி சொன்னிச்சா? திருவதிகை வீரட்டானத்தில் இருக்கின்ற பெருமான் அவருக்கு பட்டம் கொடுக்கிறார். வீரட்டம் அமர்ந்த பிரான் அருளால் நாவுக்கு அரசு என்று உலகு ஏழினும் நின்று நாமம் நயப்பு உற மன்னுக. என்ன பெருமான் நேரா வந்து சொல்லுவாரா? இவர் தான் ஆடலரசு, இதுதான் தர்ஷன் டிவி, இதுதான் நந்தியம் பெருமான் அப்படின்னு பெருமான் நேரா வந்து சொல்லுவாரா? சொல்லவே மாட்டார். மேலே இருந்து ஒரு அசரீரி கேட்கும். மேலே இருந்து ஒரு அசரீரி கேட்கும். ஒரு வாய்மை எழுந்ததுவே. இப்ப இந்த தர்ஷன் டிவி என்னை எங்க உட்காந்து படம் எடுக்குதுன்னு யாருக்கு தெரியும்? ரமேஷுக்கு தெரியும், கூட இருக்கிற தம்பிக்கு தெரியும், எனக்கு தெரியும். இந்த ஒளிபரப்பு எந்த இடத்துல பிடிக்கிறாங்க, எந்த இடத்துல போடுறாங்க, எங்க பாக்குறாங்க, அதுதான் ஒரு வாய்மை. இடையே ஒரு வாய்மை எழுந்ததுவே. நான் ஒரு கோயில்ல உட்கார்ந்து 63 நாயன்மார்கள் வரலாறு சொல்றேன். அதை ஒருத்தர் படம் பிடிக்கிறாரு, இன்னொருத்தர் பார்க்கிறாரு. இந்த படம் பிடிச்சு கொண்டு அந்த தர்ஷன் டிவி ஸ்டேஷன்ல போடுறாங்க. அது எங்கெங்க போகுது? தமிழ்நாடு பூரா போகுது இல்ல? அதேதான் பெருமான் சொல்லுகிற ஒரு வாய்மை எழுந்ததுவே. நாவுக்கு அரசு என்று உலகு ஏழினும் நின்று நன்னாமம். நல்ல நாமம். பேர் வச்சா அப்படி பேர் வைக்கணியா? நல்ல நாமம். நாமம்னா இந்த நாமம் இல்லை, பேருக்கு நாமம் பேர். நாமகரணம் என்று சொல்லுவார்கள், பெயர் சூட்டு விழா. நாவுக்கு அரசு என்று உலகு ஏழினும் நின்று நன்னாமம் நயப்பு உற மன்னுக. நல்ல உரமா பேர் வைப்பா, நல்ல பேரா வையா. குழந்தை பிறந்தோன்னு சொல்றான்ல, இது என்ன நட்சத்திரம் பாருங்க, நல்ல பேரா வைங்க. என்ன வெல்லம் போட்டிருக்குமா, சர்க்கரை போட்டிருக்குமா, என்ன போட்டிருக்கோம்? நல்ல பேருக்கு நாம் ஒன்று சொன்னா அவன் ஒன்று வைப்பான். நான் புனிதவதியாருன்னு பேர் வைன்னு சொல்லுவேன் பெண்புல குழந்தையா இருந்தா. அது வேணாம் சாமி, பழமையான பேர் சாமி, அது வேணாம் சாமி, வேற பேர் சொல்லு. வேறு நதியான்னு வச்சுக்காம, அது வேணாம் சாமி, சினிமா நடிகை பேர், அது வேணாம். கருந்தார் குழலின்னு வைப்பேன், அது தெரியலையே சாமி, அப்படின்னா என்ன சாமி? ஒரு பெண்ணுக்கு பேர் வைக்கிறதுக்கு எத்தனை பாருங்க, இத்தனை சொல்லி அவனுக்கு பிடிப்பும் இருக்காது. அதுக்கப்புறம் அங்கே போய் வச்சுட்டு த்ரிஷான்னு வச்சுப்பான். என்ன பண்றது, வாயில வழி அதை பேர. நாவுக்கு அரசு என்று உலகு ஏழினும் நின் அந்நாமம் நயப்பு உற மன்னுக.
என்று ஒருவாய் மை எழுந்ததுவே இத்தன்மை நிகழ்ந்து உழினாவின் மொழிக்கு இறையாகிய அன்பரும் இந்நெடுநாள் சித்தம் திகழ் தீவினையேன் அடையும் திருவோ இது என்று. எப்படி பாருங்க, பெருமானுடைய நாமத்தை சொன்னா நல்லது நடக்கும், வைத்து வழி போகும். பேரு வைக்கிறது அப்படி வைக்கணும், நல்ல நாமமா வைக்கணும், நல்ல பேரா வைக்கணும். தன்மையன்னாய இராவணனுக்கு அருளும் கருணை திறம் ஆன அதன்மை தன்மை அறிந்து துதிப்பதுவே மேல் கொண்டு வணங்கி நம்மை உறவே. அப்பேற்பட்ட கருணை பெருவள்ளல் இறைவன். எப்படி? கருணை பெருவள்ளல் இறைவன். இராவணன் கைலாய மலையை தூக்குனான். கைலாய மலையை தூக்குனான். ஏன்? எதுக்காக? அவன் போகின்ற விமானம் அந்த மலை மறைச்சுதான், அவன் இராவணனை மறைச்சுதான். இப்பேற்பட்ட மலை என்னை மறைக்குது, என்னுடைய வான ஊர்தியை செல்ல மாட்டேங்குது அப்படின்னு. அப்ப நந்தியம்பெருமான் சொல்லுகிறாரா, இது இறைவன் இருக்கிற இடம், அப்படி வளமா போன்னு சொல்றாராம். வினை எங்க வந்து சேருது பாருங்க. நந்தியம்பெருமான் சொல்லுகிறார், இது பெருமான் இருக்கிற இடம், இந்த கைலை மலையை சுத்தி அப்படி போன்னு சொல்றாரு. கேட்கல ராவணன். நீ என்ன குரங்கு மூஞ்சி வச்சுக்கிட்டு எனக்கு பதில் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை 20 கையால பேத்து எடுத்தான. அப்பதான் நந்தியம்பெருமான் சாபம் விட்டதுதான் உனக்கு குரங்கால அழிவு உண்டு. அதுதான் பாரதத்துல குரங்கு போய் அந்த இலங்கையை அழிச்சது. இவனுடைய நல்ல நேரம் என்று சொல்லலாம். அந்த 20 கையாலையும் தூக்குனான் மலைய. பார்த்தார் பெருமான், ஒரு கட்ட விரலை வச்சு அழுத்தினார். கட்ட விரலை வச்சு அழுத்தினார். எத்தனை ஆண்டுகள்? 1 ஆண்டா 2 ஆண்டா? 500 ஆண்டுகள் அந்த மலை கீழே இருக்கான் ராவணன். அந்த மலை கீழே இருந்து ஓ என்ன ஒரு சத்தம் போடுறான். அதான் ரோவணன் என்று பேர். அந்த சத்தம் தாங்காம ராவணன் அப்படின்னு பேர் கொடுத்தாராம் பெருமான். இதுக்கு என்ன பொருள்? அந்த இடத்துல வாகீச முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்கார். அவர் தான் நாவுக்கரசராக வர்றார். அந்த வாகீச முனிவர் சொல்கிறார் ராவணன்ட்ட, நீ தான் நல்ல இசை பாடுவியப்பா, அந்த பெருமானுக்குரிய சாமகானத்தை இசையா பாடு, அவர் மயங்கி உன்னை விட்டுடுவார் அப்படின்னு. 500 ஆண்டுகள் மலைக்கீழே இருந்த ராவணன் ஒரு தலையும் ஒடிச்சு ஒரு கையும் ஒடிச்சு வீணையாக்கிட்டான். வீணையாக்கிட்டு சாமகானத்தை பாடுகிறான் ராவணன். அப்ப பெருமான் அந்த கட்ட விரலை லேசா எடுத்தாரு, ஒடியாந்துட்டு. அதுதான் சொல்றார், ராவணனுக்கு அருளும் கருணை திறமான அதன்மை தன்மை அறிந்து துதிப்பதுவே மேல் கொண்டு. இப்பேற்பட்டவனுக்கு அருள் பண்ண இறைவன் இந்த தவத்தினால்தான் வாகீச முனிவருக்கு இங்க வந்து பிறக்க வேண்டிய கடமையாச்சு. பூலோகத்தில் வந்து பிறக்கிற கடமை ராவணனால வந்தது வாகீச முனிவருக்கு. அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ போனார், எங்கெங்கேயோ வந்தார், சமண மதத்துக்கு போனார், திருப்பி சைவத்துக்கு வந்துட்டார். வந்த பிறகு அந்த ஞாபகம் வருகிறது, அந்த ஞாபகம் வருது. அந்த ஞாபகத்தினால தான் கடைசி பாடல்ல ராவணன் வச்சு ஒவ்வொரு பதியத்திலும் அப்பர் பெருமான் பாடுவார்.
நரம்பெழு கைகள் பிடித்து நங்கையின் அடுங்க மலையை உரங்களெல்லாம் கொண்டெடுத்தான் 9ம் 1 அலற. இங்க ஒரு கணக்கு வச்சிருக்கார் பாருங்க அப்பர் பெருமான். 9 1 10. அந்த 10 தலையும் அலறுதான் அவர் கால் வச்சு. அது எல்லா கைகளாலும் அந்த மலையை எடுத்தானா. நரம்பெழு கைகள் பிடித்து நங்கையின் அடுங்க மலையை உரங்களெல்லாம் கொண்டு எடுத்தான். பக்கத்தில் இருக்கிற பார்வதி தேவி நடுங்கிறாளாம், மலை அசையுதுன்னு. பூகம்பம் வந்தா அலையிலும் ஒரு பூகம் வந்தா எல்லாம் ஆடும். அந்த பூகம்பம் போல வருகிறதா. அப்ப நங்கை நடுங்கிறாளாம். என்ன சாமி மலை நடுங்குது, மலை ஓடுதுன்னு கேட்குறாங்களாம் சாமி. அப்பதான் சாமி சொல்றார், கீழே ஒருத்தர் இருந்து தூக்குறான் ஒன்று. அவனுக்கு பேரு ராவணன்னு பேரு. இப்ப பாரு அவன் என்ன பண்றான் பாருன்னு அந்த கட்டை விரலால லேசா அழுத்தினாராம். இராவணனுக்கு அருளும் கருணை திறமான அதன்மை தன்மை அறிந்து துதிப்பதுவே. அப்பேற்பட்ட ராவணனுக்கு கூட அருள் பண்ற பெருமான் என்னுடைய வயிற்று வலியை நீக்கி விட்டார். அப்படி இந்த நாமம் வருகின்ற பொழுது கைலாய மலையில என்னென்ன வாத்தியங்கள் வாசிக்குதுன்னு சொல்றாரு பாருங்க. பரசும் கருணை பெரியோன் அருள பரி புன் தலையோர் நெறி பாழ்பட வந்து அரசு இங்கு அருள் பெற்று உலகு உய்ந்தது என. அரசு இங்கு அருள் பெற்று உலகு உயர்ந்து என அடியார் புடை சூழ் அதிகைப்பதிதான் முரசும் படகம் துடி தன்னுமை யாழ் முழவம் கிளை துந்துபி ஜண்டை திரை சங்கு ஒலி, இத்தனை ஒலியும் முழங்குதான் பெருமான இடத்துல. முரசும் படகம் துடி தன்னுமை யாழ் முழவம் கிளை துந்துபி கண்டையுடன் நிறை சங்கு ஒலி எங்கும் முழங்குதலால் நெடுமா கடல் என்ன நிறைந்து உலதோ. நாவுக்கரசர் திருவதிகை வீரட்டானம் வந்த பிறகு சமணர்கள்லாம் நினைக்கிறாங்களாம். இங்க வந்த பிறகு நாவுக்கரசர் எப்படி இருக்கார்? வாகீசர் சமணத்தொடு வாய்மையுடன்மை உற்ற திருப்பணி செய்பவராய் விரவும் சிவ சின்னம் விளங்கிடவே எய்து உற்று யா தியானம் அரா உணர்வும் ஈறு இன்றி எழும் திருவாசகமும் கையில் திகழும் உழவாரம் உடன் கை கொண்டு கலந்து கசிந்தனரே. அப்பர் பெருமான் இங்க வந்த பிறகு உழவார பணி செய்தார். அந்த உழவார படையை தோளில் வைத்துக் கொண்டார். இடையரா பேரன்பும் மழைவாரும் இணைவிழியும் உழவாரத்தின் படையரா என்று சொல்லுவார்கள். அந்த உழவார படையை வைத்துக் கொண்டு நெற்றி நிறைய விபூதி பூசிக்கொண்டு உத்திராட்ச மாலை அணிந்து கொண்டு தியானத்தில் ஈடுபடுகிறார் அப்பர் பெருமான். தியானம் அரா உணர்வும் ஈறு இன்றி எழும் கையில் திகழும் உழவாரம் உடன் என கை கொண்டு கலந்து கசிந்தனரே. அந்த உழவார பணியும் விபூதியும் உத்திராட்சமும் அணிந்து கொண்டு
சைவ மதம் ஆக்கினார் என்று இந்த வாரம் நிறைவுற்று அடுத்த வாரம் தொடர்ந்து நடைபெறும். அதையும் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.